சினிமாவில் ஹாலிவுட் படங்கள் அப்படின்னாலே ஒரு கெத்து தான். என்னதான் நம்ம தமிழ் சினிமாவில் ஹாலிவுட் படங்களுக்கு இணையாக சில படங்கள் இருந்தாலும் ஹாலிவுட்டில் இருக்க டெக்னாலஜி, மேக்கிங் ஸ்டைல், பிளானிங் இதெல்லாம் பார்த்து பல நேரம் நம்ம பிரமிச்சு போயிருக்கோம். அப்படி ஹாலிவுட்டில் நம்ம இந்தியாவிலேருந்து, அதுவும் நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து போன இந்திய வம்சாவளி டைரக்டர் ஒருத்தர் கலக்கிட்டு இருக்காரு. அவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். எம். நைட் ஷியாமலன். இவர் 1970 பாண்டிச்சேரியில் இருக்க மகையில் பிறந்தார். இவரோட அப்பா நெல்லியாட்டு சி. ஷியாமலன். நியூராலஜி டாக்டரான இவர் ஒரு மலையாளி. அம்மா ஜெயலட்சுமி. இவங்களும் ஒரு டாக்டர் தான். தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஷியாமலன் பிறந்த உடனே இவங்க அம்மா அப்பா அமெரிக்காவுக்கு குடியேறிட்டாங்க. அமெரிக்காவில் படித்து வளர்ந்த ஷியாமலன் சின்ன வயசில் இருந்தே ஃபிலிம் மேக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தார். அதுக்கப்புறம் ஃபிலிம் மேக்கிங் டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு இப்போ ஒரு நல்ல ஃபேமஸ் டைரக்டராக ஹாலிவுட்டில் இருக்கார். என்னதான் அங்கே ஃபேமஸ் டைரக்டராக ஆனாலும் இவரோட ஃபஸ்ட்டு மூவி இந்தியாவில், அதுவும் நம்ம சென்னையில் தான் எடுத்தார். அது என்ன படம்னா ப்ரேயிங் வித் ஆங்கர். இந்த படத்தை இவரே ப்ரொடியூஸ் பண்ணி இவரே நடிச்சிருப்பார். இந்த படத்தோட கதை என்னன்னா, அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு காலேஜ் ஸ்டடீஸ் விஷயமா வர ஹீரோ இந்தியாவில் இருக்கிற கல்ச்சரை புதுசாக பார்க்குறாரு. இந்தியாவிலையும் அமெரிக்காவிலையும் இருக்கிற கல்ச்சர் டிஃப்ரென்ஸை பற்றி பேசுகிற படம் தான் இது. இந்த படம் அவ்வளவு பெருசாக ரிலீஸ் ஆகலைனாலும் சென்னையில் கொஞ்சம் தியேட்டரில் மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்கன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் 1993 நடந்த ஃபெஸ்டிவலில் இந்த படம் ஸ்க்ரீன் பண்ணப்பட்டுச்சு. அதில் ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர் அவார்டையும் இந்த படம் வின் பண்ணுச்சு. அடுத்ததாக இவர் எடுத்த படம் 1998 ரிலீஸ் ஆன வைட் அவேக். இது ஒரு காமெடி டிராமா ஃபிலிம். இந்த படத்தில் கதையை நகர்த்திட்டு போகிற சிறுவன் ஜோஸ்வாவோட தாத்தா இறந்து போயிடுறாரு. சுற்றி இருக்கிறவங்க தாத்தா கடவுள்கிட்ட சந்தோஷமாக இருக்கிறத சொல்கிறாங்க. நிஜமாவே தாத்தா கடவுள்கிட்ட சந்தோஷமா இருக்காரான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுற ஜோஸ்வா கடவுளை தேடுறான். இதுக்கு அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டான டேவ், அவங்க ஸ்கூல் டீச்சராக இருக்கிற ஒரு சிஸ்டர், இவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஜோஸ்வாக்கு இந்த தேடலில் என்ன பதில் கிடைச்சது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை காமெடி ஜோனர்னு சொன்னாலும் பல இடங்களில் சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு ஷியாமலன். இவரோட அடுத்த படம் த சிக்ஸ்த் சென்ஸ். இது 1999 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் மூலியமாக தான் ஹாலிவுட்டில் நைட் ஷியாமலன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரைட்டர் அண்ட் டைரக்டராக ஆனார். அதுக்கு காரணம் இந்த படத்தில் வர சர்ப்ரைஸ் எண்டிங். அதாவது படத்தோட கதையவோ அல்லது அதில் வர கேரக்டரையோ ஆரம்பத்தில் இருந்து ஒரு கோணத்தில் சொல்லி படத்தோட எண்டில் இல்லை இது இப்படி இல்லைன்னு வேறொரு கோணத்தில் மாற்றி சொல்கிறது. இப்படி ஒரு எண்டிங் சர்ப்ரைஸ் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு புது உணர்வை கொடுக்கும். உதாரணத்துக்கு நம்ம உன்னை போல் ஒருவன். இந்த சர்ப்ரைஸ் எண்டிங் நல்லா ஒர்க் அவுட் ஆனதுனால இதையே இவரோட அடையாளமாக வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்த இவரோட படங்கள் அன்பிரேக்கபிள், சைன், த வில்லேஜ், இப்படி வித்தியாசமான கதைகள் கொண்ட படங்கள் எல்லாத்துலேயும் இந்த சர்ப்ரைஸ் எண்டிங் இருக்கும். இந்த சிக்ஸ்த் சென்ஸ் படம் ஆஸ்கார் அவார்டில் பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே இந்த கேட்டகரியில் நாமினேட் ஆச்சு. அதுக்கப்புறம் இவர் எடுத்த சில படங்கள் விமர்சன ரீதியாக சரியாக போகலைனாலும் ஃபினான்சியல் ரீதியாக நல்ல படமாக இருந்துச்சு. 2013 இவர் எடுத்த ஆஃப்டர் எர்த், இதில் வில் ஸ்மித் இவரோட பையன் 2 பேருமே நடிச்சிருப்பாங்க. இதுவும் ஃபினான்சியல் ரீதியாக சரியாக ஓடலை. அப்புறம் 2015 த விசிட் அப்படின்னு ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் மூவியில் எகைன் ஒரு கம்பேக் கொடுத்தாரு. ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்னா என்னன்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணி போய் பாருங்கள். இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். முன்னாடி அவர் எடுத்த அன்பிரேக்கபிள் கதையையும் லிங்க் பண்ணி தான் 2019 கிளாஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை இவர் எடுத்தார். அந்த 2 படத்தை 2008 இவருக்கு இந்திய கவர்மெண்ட் பத்மஸ்ரீ அவார்ட் கொடுத்து கௌரவப்படுத்தினாங்க. என்னதான் அதை நம்ம ரசித்தாலும் அவரோட அந்த எண்டிங் சர்ப்ரைஸோட இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் அவர் எப்போ படம் பண்ணுவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக சீக்கிரமே பண்ணுவாருன்னு நம்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம OMG சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.